ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 15th சாப்டர் எக்ஸ்டர்னல் செக்டர் இன் இந்தியாவில் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டபிலிட்டி. இதில் கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டினா என்னது, கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டினா என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவது லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். தேர்டு நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பற்றி பார்ப்போம். அடுத்தது ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பற்றி பார்ப்போம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி பற்றி பார்ப்போம். அடுத்தது IMF கண்டிஷன்ஸ் ஆன் இந்தியா பார்ப்போம். அதை தொடர்ந்து ஹார்ட் கரன்சி, சாஃப்ட் கரன்சி, அப்புறமா ஹாட் கரன்சி, ஹீட்டட் கரன்சி, சீப் கரன்சி, டியர் கரன்சி, அடுத்ததான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபைனலாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிலிட்டி. டொமஸ்டிக் கரன்சியிலேருந்து ஃபாரின் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுறதோ இல்லைனா ஃபாரின் கரன்சியிலேருந்து டொமஸ்டிக் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் கன்வெர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுலேயே பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டி, ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டின்னு இருக்குது. எல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் பர்பஸ்க்காக டொமஸ்டிக் கரன்சியை ஃபாரின் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறதை ஃபுல் கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் அவுட்ஃப்ளோஸ்க்காக டொமஸ்டிக் கரன்சியை ஃபாரின் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறதை ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுவே பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டியில் கவர்மெண்ட் குறிப்பிட்ட அளவுக்கு கன்வர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி அவுட்ஃப்ளோஸ், அதாவது வெளியே போகிறத பற்றி சொல்கிறது. அடுத்தது கன்வெர்ட்டபிலிட்டி இன் இந்தியா. இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்பவுமே மோசமாக தான் இருந்திருக்கு. அதுக்காகவே கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் பர்பஸ்க்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியே போகிறத செக் பண்ணுறதுக்கு எல்லா பாசிபிள் ப்ரொவிஷன்ஸும் இருந்துச்சு. ஆனால் இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம் ப்ராசஸ் இந்த சுச்சுவேஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியாத லெவலுக்கு மாற்றிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட். இந்தியா கரண்ட் அக்கௌண்ட்டில் ஃபுல்லி கன்வெர்ட்டபிள். ஒரு பர்சன் அவங்க கிட்ட இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட் பர்பஸ்க்காக அஃபிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஃபாரின் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். IMFோட ஆர்டிகல் 8 படி இந்தியா அப்படி செய்ய கடமைப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி ரிலேட்டடாக தாராப்பூர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி இந்தியா கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. பட் சில ப்ரிகாஷன்ஸோட. இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டியோட தான் இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெக்குவயர்மெண்ட்டில் குறிப்பிட்ட அளவுக்கு ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டியோட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கார்பரேட்ஸ்க்கு பெர் ஆனம் அப் டு $500 மில்லியன் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கார்பரேட்ஸோட எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸோட ப்ரீ பேமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை லோன் $500 மில்லியன் மேலே பெர் ஆனம் இருந்துச்சுன்னா. தேர்டு இண்டிவிஜுவல்ஸ் அப் டு $250,000 பெர் ஆனம்க்கு ஃபாரின் அசட்ஸ், ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக அன்லிமிட்டெட் கோல்டு இம்போர்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் சிஸ்டம். இந்தியா யூனியன் பட்ஜெட் 1992-93ல் இந்த சிஸ்டமை அனௌன்ஸ் பண்ணாங்க. மார்ச் 1993ல் இது ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. இது மூலியமாக இந்தியா ஃபிக்ஸ்டு கரன்சி சிஸ்டம்லேருந்து டீலிங் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமுக்கு மூவ் ஆனாங்க. இந்தியன் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டியூவல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லுவாங்க. ஒன்று லோக்கல் கவர்மெண்ட் செட் பண்ணுற அஃபிஷியல் ரேட், இன்னொன்று மார்க்கெட் ட்ரைவன். மார்க்கெட் ட்ரைவன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எக்கனாமியில் கரன்சியோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் நம்பர் தான். இந்தியாவோட மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸோட கரன்சிஸ்க்கு அகேன்ஸ்டாக இந்தியன் ருப்பியோட வெயிட்டட் ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை சொல்கிறது தான் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதை ட்ரேட் வெயிட்டட் கரன்சி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட் அட்ஜஸ்டடாக இருந்தால் அது ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லுவாங்க. ரீசெண்ட் மந்த்ஸாக இன்ஃப்ளேஷன் ஹையர் சைடில் தான் இருக்குது. ஸோ ருப்பியோட ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி. இது IMF அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துருக்க சர்வீஸ். இது மூலிமா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு IMF அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருந்துருப்பாங்க. பட் சில கண்டிஷன்ஸோட இந்தியாவும் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா IMF கண்டிஷன்ஸ் ஆன் இந்தியா. இயர்லி 1990ஸில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்க்காக IMF கிட்ட இருந்து சில கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு இந்தியா பாரோ பண்ணியிருப்பாங்க. IMF இந்தியன் எக்கனாமியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸோட மீடியம் டேர்ம் லோன் கொடுத்துருந்துருப்பாங்க. என்ன கண்டிஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ருப்பியை 22% டிவேல்யூவேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. செகண்ட் எல்லா குட்ஸுக்கும் 130%லேருந்து 30%க்கு கஸ்டம் டியூட்டி கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. தேர்டு கஸ்டம் கட்டோட ரெவன்யூ லாஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸைஸ் டியூட்டியை 20% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பெர் ஆனம் 10% கட் பண்ண சொல்லியிருப்பாங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் கரன்சி. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சி. எல்லா எக்கனாமிக்கும் தேவைப்படுற அதிக நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சியாக அதிக லிக்விடிட்டியோட இருக்கும். இந்த கரன்சி வந்து வேர்ல்டு லெவலில் பற்றாக்குறையோட எப்போவுமே அதிகமான டிமாண்டோடு இருக்கும். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி வரைக்கும் பெஸ்ட் ஹார்ட் கரன்சியாக பார்த்தீங்கன்னா வந்து யூகேவோட பவுண்ட் ஸ்டெர்லிங் வந்து இருந்துச்சு. அப்புறம் US டாலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ இருக்கிற வேர்ல்டோட பெஸ்ட் ஹார்ட் கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து US டாலர், யூரோ, ஜாப்பனீஸ் யென், UK ஸ்டெர்லிங் பவுண்டு. 2015 IMF வந்து SDRல சைனீஸ் யுவானையும் வந்து சேர்த்துருக்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா 2016 புது ஹார்ட் கரன்சியாக வந்து சைனீஸ் யுவானும் வந்து சேர்ந்துருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் கரன்சி. இது வந்து ஹார்ட் கரன்சியோட ஆப்போசிட் டேர்ம். எந்த எக்கனாமியோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற கரன்சியை வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ருப்பியை வந்து சொல்லலாம். அடுத்தது ஹார்ட் கரன்சி. சில காரணங்களால் ஒரு ஹார்ட் கரன்சி வந்து ஃபாஸ்ட் பேஸில் எக்கனாமியிலேருந்து எக்ஸிட் ஆக போகிறத ஹார்ட் கரன்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் கரன்சியோட டெம்பரவரி நேம் தான் வந்து ஹார்ட் கரன்சி. எக்ஸாம்பிள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் அப்போது US டாலர் வந்து ஹார்ட் கரன்சியாக இருந்துச்சு. அடுத்தது ஹீட்டட் கரன்சி. ஒரு ஹார்ட் கரன்சி எக்கனாமியிலேருந்து எக்ஸிட் ஆகும்போது அந்த எக்கனாமியோட டொமஸ்டிக் கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகி பெரிய ப்ரெஷரில் வந்து இருக்கும். அப்படி இருக்கிற டொமஸ்டிக் கரன்சியை வந்து ஹீட்டட் கரன்சி, இல்லைனா கரன்சி அண்டர் ஹீட், இல்லைனா அண்டர் ஹேம்பரிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது சீப் கரன்சி. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண பாண்ட்ஸை அதோட மெச்சூரிட்டி முடியறதுக்கு முன்னாடியே ஃபுல் மெச்சூரிட்டி ப்ரைஸ்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த மணி வந்து எக்கனாமிக்குள்ளே ஃப்ளோ ஆகும். அதை தான் வந்து சீப் கரன்சி இல்லைனா சீப் மணின்னு சொல்லுவாங்க. அதுவே பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இதை வந்து லோவர் இல்லைனா சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிம் பீரியட்னு சொல்லுவாங்க. அடுத்தது டியர் கரன்சி. இது வந்து சீப் கரன்சியோட ஆப்போசிட் டேர்ம். கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறது, மணி வந்து பப்ளிக் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு வரதை சொல்லுவாங்க. அதுவே பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இதை வந்து ஹையர் இல்லைனா காஸ்ட்லியர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிம் பீரியட்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசியை இயர் 2000 கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் 2005 படி நடைமுறைக்கு வந்துச்சு. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் ஹப்ஸை வந்து டெவலப் பண்ணி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது தான். இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா வந்து புதுசு கிடையாது. இந்தியா வந்து 1965 வந்து ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனை வந்து கண்ட்லாவில் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி வந்ததுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்புறம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கன்வர்ஷனுக்கு வந்து ஓப்பனாக விட்டுருப்பாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை வந்து எய்தர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட்ஸ், ஈவன் பிரைவேட் செக்டார் கூட வந்து எக்கனாமியோட 3 செக்டரான அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அப்புறம் சர்வீசஸில் வந்து அமைக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி படி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை இந்தியாவில் கிரியேட் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிஷ்னல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணுறது, ரெண்டாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, தேர்டு வந்து டொமஸ்டிக் ஃபாரின் சோர்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, ஃபோர்த்து வந்து வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணுறது, ஃபிஃப்த்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ணுறது. கண்ட்ரியில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த சில ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து புது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அமைக்கிறதுக்கு மினிமம் லேண்ட் ஏரியா ரெக்குயர்மெண்ட்டை 50% வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது செக்டரல் ப்ராட் பேண்டிங்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஃப்ளெக்சிபிள் பே சிஸ்டம் மாதிரி. தேர்டு வந்து புது செக்டராக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் செக்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஃபோர்த்து வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இல்லைனா நான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்டிட்டிஸ் கிட்ட இருந்து சோஷியல் கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அலோவ் பண்ணாங்க. ஃபிஃப்த்து வந்து நிறைய விஷயத்த வந்து ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஃபைனலாக வந்து செஸ் ஆன்லைன் சிஸ்டமோட டிரான்சாக்ஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு செஸ் இந்தியா மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆன்டி டேக்ஸ் அவாய்டன்ஸ் லா. 1 ஏப்ரல் 2017 நடைமுறையில் இருக்குது. இதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இதை பற்றி டைரக்ட் டாக்ஸஸ் கோட் 2009, 2010, 2013 கூட சொல்லியிருப்பாங்க. இதோட ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிஸோட அக்ரெசிவ் டேக்ஸ் அவாய்டன்ஸ் மெஷர்ஸ்னால கவர்மெண்ட்டோட வருவாய் இழப்பு ஏற்படுறத குறைக்கிறது. இங்கே டேக்ஸ் அவாய்டன்ஸ்ன்றது வந்து இல்லீகல் கிடையாது. கம்பெனிஸ் வந்து லீகல் ஆக்ஷன் மூலிமா டேக்ஸ் கட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணுறத சொல்கிறாங்க. சில கார்ப்பரேட்ஸ் வந்து அவங்களோட சோல் இன்டென்ஷனே வந்து டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதா இருக்கும். அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது தான் வந்து ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ். சில விஷயங்களுக்கு வந்து ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் டேக்ஸ் கமர்ஷியல் கன்சிடரேஷனை பேஸ் பண்ணி எஃபிஐயோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஃபைனலைஸ் ஆகி இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட மெயின் பர்பஸ் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்காக இல்லாமல் இருக்கும்போது, செகண்ட் வந்து ஒரு டிரான்சாக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெத்தடை செலக்ட் இல்லைனா சூஸ் பண்ணுற ரைட்ஸ் வந்து டேக்ஸ் பேயருக்கு வந்து இருக்கும்போது,
தேர்டு வந்து April 1, 2017க்கு முன்னாடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகாது. ஃபோர்த்து வந்து டேக்ஸ் ட்ரீட்டிஸில் கவர் ஆகிற கேசஸ்லாம் வராது. அடுத்தது கோர்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அடிக்வேட்டாக டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி கன்சிடர் பண்ணுற கேசஸ்லாம். ஃபைனலாக வந்து அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்ஸ் பர்மிட் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகாது. இந்த மாதிரி வர ப்ரொபோசல்ஸ்க்கு இந்த ரூல் வந்து அப்ளை ஆகுமான்றத 2 ஸ்டேஜில் வந்து சரி பார்ப்பாங்க. ஒன்று வந்து பிரின்சிபல் கமிஷனர் இல்லைனா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பார்ப்பாங்க. ரெண்டாவது ஹைகோர்ட் ஜட்ஜு தலைமையில் அப்ரூவிங் பேனல் வந்து பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். என்னதான் கவர்மெண்ட் வந்து லேட் 1980s எக்கனாமிக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோட முக்கியத்துவத்தை ரியலைஸ் பண்ணாலுமே வந்து 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை லிபரலைஸ்டாக ஆக்குனாங்க. 1991 இந்தியா வந்து போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபார்மில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான FDI ரெசிபியன்ஸ் இருக்கிறதுல இந்தியாவும் ஒன்று. கண்ட்ரியோட செக்யூரிட்டி மார்க்கெட்டில் எல்லா கேட்டகரி இன்வெஸ்டர்ஸையும் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் செக்டார்ஸ்க்கு 100% FDI வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் எக்ஸ்டர்னல் செக்டர் இன் இந்தியாவில் பார்ட் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.